ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம மாந்திரிகத்தில் ஒரு செய்வன தோஷம், ஏவல், துஷ்ட சக்திகிட்ட இருந்து விடுபட்டவங்க நபர்களில் ஒரு நபர் நம்மகிட்ட அது சரியானதை அவர் நம்மகிட்ட பகிர்ந்துகிட வந்திருக்கிறாரு. நம்ம கிட்ட எப்படி வந்தாங்க, இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஐயா? வணக்கங்க. வணக்கங்க. ஐயா, நான் பிரேம்குமார் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போல டிராவல் பண்ணிட்டு தான் வரீங்க. தொடர்பு இருக்கிறேன். இதுல மாந்திரிகம் அப்படி பார்த்தா நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க. கண்டிப்பா பெருசா பண்றீங்க மாந்திரிகம் பொறுத்த. இதுல நான் உங்களுக்கு சின்ன விஷயம் அது. பட் நான் என்ன பிரச்சனைக்கு பொண்ணுதான் அந்த பிரச்சனை எனக்கு பெரிய விஷயம். இப்ப என்ன பிரச்சனைக்காக இங்க வந்தீங்க? ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா செய்வன கோளாறுன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா போனோம்னா அவங்க இவ்வளவு அமௌண்ட் கூட அவ்வளவு கூட அமௌண்ட் பெருசு சொன்னாங்க. பெரிய அமௌண்ட் எல்லாம் சொன்னாங்க. நம்மளோட வசதி கிடையாது. அதை பத்தி சொல்லும் போது இல்லைங்க முடியாத மாதிரி சொல்லிட்டாங்க. இது யாரு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. குடும்பத்திலே பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. சோ உங்ககிட்ட சொன்னோம். நானு சொல்லும் போது சரி விடுங்க, ஒரு சிறிய தொகையில நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாயத்து மாதிரி பண்ணி கொடுத்தீங்க. ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணி கொடுத்தீங்க. தாயத்து போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே எனக்கு நல்ல மாற்றம் எனக்கு. நான் தைரியமா சொல்லுவோம். நாங்க அந்த பூஜை மேலாம் நீங்க பணங்கள்லாம் மிக சிறப்பு. நல்லபடியா பூஜை பண்ணி தாயத்து கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு எனக்கு. அடுத்து நான் முக்கியமா உங்களை தேர்ந்த காரணம் நம்ம ஒய்ஃப் தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதோ தூங்கும் போது அமுக்குது, ஏதோ பக்கத்துல தான் நிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ உருவம் தெரியுது, வீட்டுல ஏதோ போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமி ஆச்சுன்னா அமாவாசை படம் போட்டு கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, போவாங்க, ஒரு 4 வருஷம் கத்துவாங்க. சரி நினைச்சு குடிக்கிற வீட்டுல பிரச்சனை போல கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு மாத்திட்டேன். எல்லா வீட்லயும் பிரச்சனை தொடர்ந்துதான் இருக்கு. அப்பதான் புரிஞ்சு இது வீட்டுல பிரச்சனை இவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இதை பத்தி அங்க நாம வெளியில போய் கேட்க போனோம். அவங்க இதே மாதிரி தான் இது இந்த மாதிரி ஏவல் இருக்கு, தீய சக்திக்குது, உங்களுக்கு நான் ஆத்மா பிரச்சனை இருக்குது சொல்லி ரொம்ப சொன்னாங்க. அவங்க சொல்லும் பார்த்தா 2 பயங்கர மன உளைச்சல் நமக்கு. என்னடா இப்ப நம்ம வேற இருக்கிறோம். யாரு இந்த ஆத்மா, யாரு தீய சக்தி, ஏன் அவங்க பிடிச்சவள தாக்குறாங்க, ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணணும் புரியல நமக்கு. ஏன்னா ஆன்மா உலகன்றது வேற இல்லைங்களா? இல்ல அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கிறீங்க. அதாவது அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், அமாவாசை ஆச்சுன்னா அவங்களுக்கு கோபம் போறது, பௌர்ணமி ஆச்சுனால கோபம் போறது, அதே மாதிரி அவங்க திடுதுப்புன்னு தூக்கத்துல எந்திரிச்சு அலறது, ஏன்னா அழுகுறது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமுக்குனது, அதே மாதிரி கத்துறது, இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில அவங்க கூட இருந்தே தான் நீங்க உங்க ஒய்ஃப் அப்படிங்கும் போது அதெல்லாம் நீங்க கண் கூட நீங்க அவங்க கிட்ட பாத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆமாங்க. நைட்டு தூக்கும் போது திடீர்னு கத்துவாங்க. அப்படியே கத்துவாங்க. நான் தட்டுவேன். என்ன சின்ன அப்படியே ஒரு 5-10 செகண்ட் ஆகும். நார்மல் ஆயிடுவாங்க. டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுப்பேன். குடிச்சிட்டு ஏதோ அமுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல உருவத்து மாதிரி தெரியுது, ஏதோ பேசுறதா சொல்லுவாங்க. அவங்க வேலைக்கு போயிருவோம். வீட்டுல இருப்பாங்க. ஏதோ சின்ன இருப்பாங்க. மேல கீழே குதிக்கலாம் போல தோணுது, ஏதோ நான் பண்ணலாம், வீட்டுல கேஸ் திறந்துக்கலாம் தோணுது, இதை நான் இங்க ஓடி போயிடலாமான்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் தோணுது தெரியல, யாரோ ஏதோ பக்கத்துல ஏதோ சொல்ற மாதிரி இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் சொல்லும் போது டக்குனு உங்க பாக்கெட்ல பர்ஸ் எடுத்தீங்க, எடுத்து வச்சுட்டு ஒரு முடிச்சு மாதிரி கொடுத்தீங்க. இதை வச்சுக்கங்க, மனைவிட்ட கொடுத்துருங்க, டெய்லியும் ஊதி கடை சொல்லுங்க, பத்திரம் வச்சுன்னு சொன்னீங்க. நீங்க ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்க, நான் மாந்திரிகன், இது எனக்காக பண்ணனது, உங்க மனைவி கொடுக்கற நீங்க பிரச்சனை பெருசா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த பிரச்சனை இல்லைங்க. அப்படி ஏன்னா கிட்டத்தட்ட மேரேஜ் எனக்கு ஒரு ஆயிடுச்சு, வருஷம் 13 ஆயிடுச்சு. 13 வருஷம் பார்த்தா கிட்டத்தட்ட 7 வருஷம் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் 7 வருஷமா அமாவாசை நட்டா போதும், எனக்கு பயம் வந்துடும். அமாவாசை தெரிஞ்சு நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். பௌர்ணமியா இன்னைக்கு அந்த மாதிரி வந்துடும். அமாவாசை வந்தா அப்புறம் ஆக்ரோஷம் வந்துடும். பௌர்ணமி வந்து குழப்பம் வந்துடும். ஏதோ குழப்பத்தே இருப்பீங்க, ஏதோ ஒண்ணு கணத்தை மாதிரி போயிடுவாங்க. ஏன் பௌர்ணமி கண்டா இந்த மாதிரி குழப்பத்தை வர, அமாவாசை ஏன் ஆக்ரோஷம் வரலாம் கேட்டிருக்கேன். தெரியல. அமாவாசை முடிஞ்சு ஒரு முடிஞ்சு அப்ப நார்மலாயிருவாங்க.
இப்ப அந்த விஷயம் எங்களுக்கு கொடுத்து இல்லைங்க ஐயா. அந்த பக்கம் வர மாதிரி இருக்குது, இந்த அமுக்காது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேசல அடிக்கிறது, தூக்கத்து அதான் எதுவுமே கிடையாது. நல்லபடியா இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க அது அந்த விஷயம் இங்க அந்த இடத்துல ஆன்ம வளர்க்குது வேறங்களா, அது விலகி முழுக்க. ஆனா நீங்க மட்டும்தான் அது எனக்கும் நன்றியோட முடியும். அதாவது அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கஷ்டப்படுறவங்க, உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்க என்ன கஷ்டத்துல அங்க இருந்து வந்தீங்க. அப்ப அந்த கஷ்டப்படுறவங்க கிட்ட நம்ம வந்து காசு வாங்கி பணம் வாங்கி நம்ம வந்து பண்றது வந்து தப்பு. புரியுதா? இப்ப ஒரு வார்த்தை சொல்ற பாத்தியா, என்ன முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம வந்து அது வந்து பண்றது. ஆமா, உண்மையா சொல்லிதான். ஏன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதனால அது வந்து எதுக்குன்னா நான் எனக்கு வச்சிருந்தது எப்பயுமே நான் வந்து அதை வச்சிருப்பேன். ஆனா உங்க மனசு யாருக்கும் வராதுங்க. ஏன்னா தான் அப்படின்ற ஒரு தற்காப்பு இருக்கும், ஒரு சுயநலம் இருக்கும். ஏன்னா நான் பார்த்து தெரியும், பார்த்து உங்களுக்கு பணத்தை நீங்க எடுத்து கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த மனசு யாரும் வர, யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. அதை நான் கொடுக்கும் போது அது என்ன, அது போய் இருந்தாலே அது பக்கத்துல எந்த இதுவுமே வராது அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை சொல்றதுங்களா. அதனாலதான் இதை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் மனைவி கையில கொடு, மனைவி கையில கொடுத்தோன்னே எந்த துஷ்ட சக்தி பக்கத்துல வராது. இப்ப இந்த 6 மாச காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போற சூழ்நிலை இல்ல அவங்க கிட்ட. அப்புறம் கூட சொன்ன ஒய்ஃப் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க கிட்ட. நானு சொல்லும் போது சரி நம்ம பௌர்ணமி பூஜை பண்ணுவோம், பூஜையில கலந்துக்குன்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம சித்த வழிபாடு பண்றோம், பூஜையில கலந்துக்குங்க, இப்ப மாற்றம் கிடைக்குன்னு சொன்னீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்தோம், எங்க பூஜையில கலந்துக்கிட்டோம், முடிச்சுட்டு போனோம். அடுத்த பூஜை வரதுக்குள்ளேயே வேலை கிடைச்சிருச்சு. 10 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நல்ல சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நமக்கு இருக்கோ இல்லையோ போறதுங்களா, ஆனா பௌர்ணமி பூஜை அப்ப வந்து நம்ம வந்து அன்னதானம் வந்து நம்ம வந்து வழங்கிக்கிட்டே தான் இருக்கோம். இது எத்தனை வருஷமா வழங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? தெரியல. நான் 1 வருஷம் போல இருக்கேன், அதுமாதிரி தெரியல. 1 வருஷமா என் கூட இருக்கிறேன், ஆனா 1 வருஷமா வழங்கிக்கிட்டு இருக்கோம். அது தெரியுங்களா? அது தெரியுங்க. சொல்லுங்க, பௌர்ணமி பண்றோம் வாங்க கலந்து சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட நீ ஒரு 4 மாசம் கலந்துருப்பியா? ஒரு நாள் டைம் கலந்துருப்பேன், 4-5 டைம் கலந்துருப்பேன். நான் வேலைக்கு போறதால வர முடியல. ஆனா 1 வருஷமா நம்ம வந்து உனக்கு தெரிஞ்ச 1 வருஷமா படிக்கிறது. ஆனா இந்த அன்னதானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 வருஷமா நம்ம வந்து படிக்கிறதா இருக்கு. பௌர்ணமிக்கு 5 வருஷமா வந்து 5 வருஷமா 2022ல ஆரம்பிச்சது. இப்ப வந்து 2026 4 வருஷமா போறதுங்களா. 4 வருஷமா நம்ம வந்து மாசம் மாசம் அன்னதானங்கிறது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. புரியுதா? இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை காண்பறத இதுல பாத்தீங்கன்னா இந்த அன்னதானத்துல மட்டும்தான். இறைவனை காண்பத இந்த அன்னதானத்துல மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும். உங்க ஜாதகத்துல நான் சொல்லியிருப்பேன், ஜீவனும் சக்தியும் இணைஞ்சாதான் நமக்கு வந்து நல்ல அருள் ஆசி உண்டு. அந்த ஜீவன்கிறது சிவன் சொல்றோம் இல்லையா, அந்த சிவன். இப்ப இந்த சிவன் வந்து நம்ம உடம்பு, புரியுதா? நம்ம உடம்பு பசியில நீ வந்து வாடி வதங்கி இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க வாடி வதங்கி இருப்பாங்க. இப்ப இந்த நீ உணவை நீ கொடுக்கும் போது அதுக்கு அந்த உடம்புக்கு என்ன கிடைச்சிருது? சக்தி கிடைச்சிருது. அப்ப அந்த உடம்பு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த உள்ளமானது என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருவாரு. அதுதான் இறைவனோட ஆசை. அதுதான் இறைவனோட ஆசை. புரியுதுங்களா? இறைவன் அங்கதான் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக நம்ம வந்து மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கோம். 100 பேரும் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. 100 பேத்துல ஒரு ஆள் நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடும் போது இந்த ஒரு ஆளுக்காக தான் 100 பேத்துக்கு, இந்த ஒரு ஆளுக்காக தான் 1000 பேத்துக்கு அன்னதானம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இதுல வந்து அதனாலதான் நான் உங்களையே நான் சொல்லுவேன், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, உன்னால முடிஞ்சதுக்கு 21 பேத்துக்காவது சாப்பாடு வாங்கி கொடு, 11 பேத்துக்கு வாங்கி கொடு, இல்ல 3 பேத்துக்காவது வாங்கி கொடுயா அப்படின்னு நான் சொல்றேன். அந்த 3 பேத்துல ஒரு ஆளா கூட இருக்கலாம், கர்ம வினைகளை இருக்கக்கூடிய ஒரு நபரா கூட அவர் வந்து இருக்கலாம். அதனால அன்னதானம் வந்து எப்பயுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து 4 வருஷம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? 3 விஷயம் பத்தி நான் சொல்லணும் ஐயா. நைட்ல தூங்கும்போது எனக்கு நிறைய கெட்ட கனவு வரும், கெட்ட கனவு வரும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இதை சொல்லும் போது ஒரு சந்தானம் கொடுத்தீங்க, அந்த சந்தானம் சொல்லி கொடுத்தீங்க, தூங்கும் போது வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போதைக்கு கடைபிடிச்சிட்டேன்.
சந்தானத்துக்கு நீங்க ஒரு விளக்கு பார்த்தீங்க, அது ரொம்ப அற்புதமா விளக்காது. சோ நிறைய பேருக்கு கொடுக்கணும். நிம்மதியா தூங்கணும் சொல்லி அவங்க கிட்ட கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அடுத்து எனக்கு வந்து ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு, ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. ஆசையை தெரிவிச்சிடுறாங்க. சோ மாந்திரியத்துல வந்து நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்க. நிறைய சூட்சமங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன ஆசை பார்த்தா, நானும் வந்து உங்க கூட வந்து ஒரு வருஷமா இருக்கிறேன் நானு. இதுல கிட்டத்தட்ட பல பேர் இருந்துக்கிறாங்க. அது எத்தனை பேர் கிட்ட சொல்ல முடியாது, அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேத்துக்கு வந்து நீங்க தீர்வு கொடுத்துருக்கீங்க. சோ நானும் வந்து உங்க கூட வந்து இருந்து மாந்திரிகம் வந்து கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். எனக்கு மாந்திரிகம் கொடுப்பீங்களா? இது ஆசையா கேட்கறேன். மாந்திரிகம் கத்துக்கிறது வந்து ஆசைப்படலாம், இல்ல சொல்லல. நான் கத்துக் கொடுக்குறேன், வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. புரிஞ்சுங்களா? மாந்திரிக பயிற்சி வகுப்பு வந்து இது வந்து 4 நாள் பயிற்சி வகுப்பு ஒன்று நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு நடக்கும். இந்த ஒரு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம் ஒரு வியாழக்கிழமை வந்து ஒரு மாந்திரிக பயிற்சி வகுப்பு, ஒரு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு நடக்கும். அதில் வந்து கலந்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு. இந்த 4 நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்புல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். இப்போ இந்த ஒரு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்புல எதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். தற்காப்புக்காக, நம்ம குடும்பத்துக்காக, ஏன்னா நம்ம தொழிலுக்காக, போறதுங்களா, நம்ம பண்ணிக்கிற அளவுக்கு வந்து மாந்திரிக பயிற்சி வகுப்பு, ஒரு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு வந்து ஏன்னா அதுல வந்து நீங்க வந்து கலந்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு ஃபுல்லாவே நான் மக்களுக்கும் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல வரும்போதுதான் 4 நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு வந்து நீங்க கலந்துக்கிற வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதை கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மற்றவங்களுக்கும் நீங்க வந்து செய்யலாம். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது இதுல என்ன ஆசை இருக்கு, ஏன்னா ஆர்வம் இருக்கு, மக்களுக்கு சேவை செய்யுங்கிற ஆர்வம் இருந்தா போதும், அவ்வளவுதான். சரியா? ஆனா மக்களுக்கு சேவை செய்யணும். நான் ஜோதிடத்தையும் அதுதான் சொல்றேன், சேவையா தான் பண்ணணும். மாந்திரிகத்தை என்ன சொல்லியிருக்கிறேன், சேவையா தான் பண்ணணும். காசு பணத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. சரியா? சரி, ஐயா சின்ன சந்தேகம். ஒரு வருஷமும் வந்துட்டு இருக்கிறேன். இந்த குச்சிங்க வச்சிருக்கீங்க, எதுக்காக வச்சிருக்கீங்க? குச்சியே தெரியல, ஏன் வச்சிருக்கீங்க சொன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஆசையாக ஒரு சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க எனக்கு. இதாயா இந்த குச்சி இல்லையா, இது வந்து ஒரு மூலிகை. சரியா? இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துஷ்ட சக்திய விரட்டக்கூடிய ஒரு மூலிகை. அதே மாதிரி அந்த இதை எடுங்க, இதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வேற மாதிரி, இது வேற மாதிரி, இது வேற மாதிரி, இது வேற மாதிரி இருக்கும். இது வந்து துஷ்ட சக்திய விரட்டக்கூடிய மூலிகை. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து அடம் முடிச்சுக்கிட்டு சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சண்டித்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க இல்லையா. ஆனா அவங்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த மூலிகை. சரியா? இது வந்து மாந்திரிக பயிற்சி வகுப்புலதான் வரும். மாந்திரிக பயிற்சி வகுப்புக்கு வச்சிருக்கேன் சாமி. சரியா? இப்ப வந்து இந்த குச்சியில துஷ்ட சக்திய எப்படி விரட்டணும் அப்படின்னு இப்ப இந்த இதுல பாத்தியா, இந்த ஒரு மூலிகை இருந்தாலே போதுமானது. இந்த மூலிகை தான், ஒரு மூலிகை இருந்தா போதுமானது. எத்தனை பெரிய துஷ்ட சக்தியா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல நம்ம வந்து ஓட விட்டுருவோம். ஏன்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு கொடுத்து வச்சிருப்போம். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து காப்பர் குழாய் இல்லாட்டி ஐங்கோல் பைப்பு இது மாதிரி வாங்கி இந்த எந்திரத்தை, அந்த மூலிகை என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள அடைச்சு, இதுக்கு உண்டான எந்திரம், இந்த எந்திரத்தையும் உள்ள அடைச்சு என்ன பண்ணுவோம்னா, இந்த மந்திரக்கோள் மாதிரி வச்சிருப்பாங்க பல இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, மந்திரக்கோள் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு தான் இந்த இது. புரியுதா? இத வந்து ஒரு சின்ன இதுக்கு உதாரணம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக தான் நான் வச்சிருக்கிறேன். இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள வரும்போது பக்கத்துல ஒரு பாட்டி தாத்தாவும் இருப்பாங்க. வயசான பாட்டியும் தாத்தாவும் இருந்திருப்பாங்க. இந்த பாட்டியும் தாத்தாவும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மக இறந்து 6 மாசம் ஆகுது. என்ன ஆயிப்போச்சு, ஒரு நாள் வந்து அவங்கள வந்து பிடிக்கிற மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்து அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. உடம்புக்கு சரியில்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி படபடப்பா வருது அப்படின்னு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த குச்சியை கொண்டு போனேன், போய் வச்சு ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, சாமி சரியாச்சு சாமி, சரியாச்சு சாமி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து ஒரு நபர் வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா,
அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ம். புரியுதுங்களா? இப்ப அந்த கஷ்டப்படுறவங்க அங்க வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க கிட்ட எல்லாம் இவங்க கிட்ட காசெல்லாம் நான் வாங்குறதே கிடையாது. ம். யார்கிட்டயுமே நான் காசு வாங்குறது. இப்ப வந்து இப்ப உனக்கு ஒரு இது இருக்கு, நான் உன்கிட்ட ஏதாவது காசு வாங்கினா இல்ல. காசு ஏதாச்சும் வாங்கினா? எதுவும் காசு வாங்குது. சரி ஓகே. பிரச்சனை சொன்னேன். சால்வ் நீங்க அதை கொடுத்தீங்க அவ்வளவுதான். அது மாதிரி தான். அதுக்கு தட்சணை கூட தரல உங்களுக்கு. தட்சணை கூட தரல. இது மாதிரி தான் அப்பயும் ஒரு ஆள் வர்றாங்க. ம். ரொம்ப அதாவது அவங்க கால் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு முள்ளு மாதிரி குத்திருக்கு. ம். முள்ளு குத்துனது என்ன ஆகி போச்சுன்னா காலெல்லாம் வீங்கி ம். எல்லாம் சலம்லாம் போட்டு பயங்கரமா வீங்கி இருக்கு. இவங்க எல்லா ஆஸ்பத்திரியும் எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க. ம். எதுவுமே சரியா இருக்கு. ம். மறுபடியும் வந்தோடனே என்ன பண்றோம், இந்த குச்சிய வச்சு ம். ஒரு மந்திரம் படிக்கிறோம். ம். மந்திரம் படிச்ச உடனே அதுக்கடுத்து ஒரு மந்திரிச்சு விட்டோம். ம். விட்டுட்டு ஒரு தாய் தூண் ம். உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு தாய் தூண். ம். அவ்வளவுதான். ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கால வீக்கமெல்லாம் வச்சு இப்ப வந்து அவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. மூலிகையை வந்து எல்லா பக்கமும் நான் ட்ரெயிலர் பார்த்துட்டேன். இப்ப பார்த்தாச்சா? இப்ப இதை என்ன பண்ணணும், இத வந்து நம்ம வந்து மாந்திரிக கிளாஸ் அடுத்த கிளாஸ் வாரம் நீ சொல்லியிருக்கு இல்லையா, நீ வந்தாலும் சரி நம்ம மத்த அடுத்த ஸ்டூடெண்ட்கள் யார் வரும்போது இதோட விளக்கங்கள், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கங்கள் தான் அந்த மாந்திரிக வகுப்புல வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப அதை கத்துக் கொடுக்கும் போது ஒரு இந்த ஒண்ணு போதும், நமக்கு ஒண்ணு போதும். எத்தனை பெரிய துஷ்ட சக்தியா இருந்தாலும் வெளியே. சரிங்களா? இப்ப வேணா உங்களுக்கு வச்சு பார்ப்போமா, என்ன செய்யுது ஏது செய்யுது அதை வந்து சொல்லணும். சரியா? ஓகே. எப்படி இருந்தது? சூடான மாதிரி இருக்கு. உடம்பு சூடான மாதிரி இருக்கு. உடம்பு சூடான மாதிரி இருக்கு. உடம்பு சூடா ஒரு அதிர்வு உள்ள வாசம் வந்து அதிர்வு பாசான மாதிரி இருக்கு. அது நல்ல ஃபீல் தெரிஞ்சு, நல்லா ஃபீல் தெரியுது. உடம்பு சூடா இருந்துச்சு தெரிஞ்சு. உள்ள வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள இறங்குற மாதிரி ஒரு அதிர்வு எனர்ஜி உள்ள பாசம் மாதிரி நல்லா தலை தெரிஞ்சு எனக்கு. நல்லா தலை ஃபுல்லா அப்படியே பரவ தெரிஞ்சு அப்படின்னு தெரிஞ்சு. பரவ தெரிஞ்சது தெரிஞ்சு. புரியுதா? அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் இருந்தால் இது என்ன ஆகுதுன்னா உடனே வெளியே போயிடும். அதே இது இதை வச்சேங்கோ என்ன பண்ணலாம், அடுத்து எந்த செய்வனையும் உள்ள வரக்கூடாத அளவுக்கு பண்ணிடலாம். இந்த ஒரு குச்சியை வச்சு விரட்டவும் செய்யலாம், நமக்கு பாதுகாப்புக்கு ஏன்னா கட்டும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான மூலிகை தான் இந்த மூலிகை. இது சாதாரண குச்சி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எதுக்கு வச்சிருக்காரு சொல்லிதான் நினைச்சிருந்தேன் நானு. இப்பதான் விஷயம் தெரிஞ்சு மூலிகை என்ன சில வேறு மாதிரி கத்தா மூலிகை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மூலிகை அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மூலிகை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருக்கும் கிடைக்காது. அதனால அபூர்வமான மூலிகை. அபூர்வமான மூலிகை. இந்த மூலிகையோட பேர் என்னன்னு மட்டும் கேட்காத, சொல்ல மாட்டேன். இல்ல நான் கேட்கல. வகுப்புல சொல்லுங்க. அது வந்து வகுப்புல வந்த மாணவர்களுக்கு தான் சொல்லுவேன். சொல்லுங்க. சரியா? சந்தோஷம் ஐயா. ஆசையை தெரியப்படுத்திட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லி ஏத்துக்கிட்டீங்க. ஆசிரியர் வழி பண்ணி கொடுத்துருக்கீங்க. சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இருந்த அந்த செய்வன் போல நீங்கிற மாதிரி தயாரித்து கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு பத்தி ஹாப்பியா இருக்கிறாங்க. சோ குடும்பத்தோட வந்து நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீங்க எப்பயுமே இந்த சந்தோஷம் நான் தயங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க. இன்று போல இன்றும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம்.